வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன்ல சிம்பனியை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. தமிழக அரசு அதற்கு தேவையான மரியாதையெல்லாம் செலுத்தி ஏர்போர்ட்லேயே அவரை வரவேற்று எல்லாம் பண்ணாங்க. அதன் விரிவான செய்தி என்ன, அதன் பின்புலம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் சேர்த்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இளையராஜா ஒரு மிகப்பெரிய இசை ஞானி தான் அவர். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில நேரங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்மில் சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரியோ இல்லை ரொம்ப தீவிரமான ரசிகர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் இளையராஜா கிடையாதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் தான். இந்த பத்திரிகையாளர்கள் இளையராஜாட்ட கேள்வி கேட்கணும்னா எதை பற்றி கேட்கணும்? மியூசிக்கை பற்றி கேட்கணும். அவர்கிட்ட சம்பந்தம் இல்லாத ஏதாவது கேள்வியை கேட்டு வச்சா அவருக்கு தோன்றதை அவர் பதில் சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் யாரிடம் சீமான்கிட்ட போய் நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, அவர் சொல்லுவார். இல்லை ஒரு அரசியல் கட்சிக்காரர்கிட்ட போய் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த சீமானு வேற, அரசியல் கட்சிக்காரங்க வேறையா சார்? நான் அது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, நான் ஒன்றும் சொல்லலை. சரியா? யாரிடம் எந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் முக்கியம். அதாவது அவரோட இசை புலமை அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். சாதாரணமாக இப்போ உள்ள டைரக்டர்ஸ்லாம் எப்படி மியூசிக் போடுவாங்கன்னா, அதை கம்போஸ் பண்ணி இது இப்படி வச்சுக்கலாமா, அப்படி வச்சுக்கலாமா, இந்த இடத்துல ஒரு ட்ரம்ஸ் போட்டுப்பாரு, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் வாசிப்பாரு அப்படின்லாம் ட்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இளையராஜாவை பொறுத்தவரை என்ன பண்ணுவாராம், டைரக்டர் கேட்டோன்னு ராகத்தை வாயாலே நின்று அப்படின்ற அந்த இது பாடுவார்ல, அது மாதிரி பாடி அந்த ஹார்மோனியத்தில் வாசி காட்டி இவங்க ஓகே இது நல்லா இருக்குங்க, இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாருன்னா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவாராம். என்ன எழுத ஆரம்பிச்சிடுவார், நம்ம இப்போ டைப்பிங் அடிக்கிறோம்லங்க, டைப் அடிக்கிறோம்ல, அந்த டைப் அடிக்கிற மாதிரியே அதில் நோட்ஸை எழுதி கொடுத்துருவாராம். இது ஒரு தடவை எனக்கு ஒரு மியூசிஷியன் தான் சொன்னார். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்க கற்றுக்கலான்னு இருக்காங்க அப்படின்னு. இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க போகிறீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வோக்கல்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னாரு. வாய்ப்பாட்டு. எனக்கு புரியல எதுக்குங்க. இல்லை வோக்கல்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஈஸிங்க. எனக்கு அப்பவும் புரியலைங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாமல் இங்கிலீஷில் டைப் அடிக்க முடியுமா அப்படின்னாரு. நல்ல கேள்வி தாங்க, கண்டிப்பாக அடிக்க முடியாது அப்படின்னு. தமிழே தெரியாமல் தமிழில் டைப் அடிப்பீங்களான்னு? தெரியாதுங்க. அப்போ மியூசிக்னா முதல்ல இந்த ஸ்வரங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வோக்கல்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வரங்கள் புரியும். அந்த ஸ்வரங்கள் புரிஞ்சிருச்சுன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரே மெத்தட் தான். இதில் இப்படி வச்சுருப்பாங்க, அதில் அப்படி வச்சுருப்பாங்க. இது மாதிரி மாற்றி இடங்கள் தான் வேறையாக இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் டைப் அடிக்கிற மாதிரி மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டைப் அடிக்கிற மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னார். அது கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு புதிய செய்தி. அப்போ இளையராஜா என்ன பண்ணுவாரா, மொத்த பாட்டுக்கும் என்னெல்லாம் கருவிகள் வரணும், அது எந்தெந்த இடத்துல வரணும், எத்தனாவது நிமிஷத்தில் வரணும் அப்படின்ற வர எல்லாத்தையும் குறித்து கொடுத்துருவாராம். பேப்பரில் எழுதி கையில் கொடுத்துருவாராம், வச்சுக்க போய் எல்லாரும் வாசிக்க போங்க அப்படின்னு. அதில் ஒரு பிட்டு கூட மாறாதான். அப்படியே நம்ம கேட்குறோமே, எதில் யூடியூப்லலாம் பாட்டு கேட்குறோமே பழைய இளையராஜா சாங்ஸு, இது எல்லா பாட்டுமே இப்படி அவர் எழுதுனதான். அந்த ஹார்மோனியத்தில் வச்சு அப்படி லைட்டாக வாசிச்சு காட்டுறதோடு சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேப்பரில் எழுதி கொடுத்து நேராக ரெக்கார்டிங் தேட்டரில் போய் வாசிக்க போயிடுவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவரோட இசை ஞானம் எப்பேற்பட்ட ஞானம். காதில் கேட்கறது இல்லை, மனசுக்குள்ளேயே அந்த இசையை கேட்டு அதை ஃபுல்லாக எழுதுறாரு. கதை எழுதுகிற மாதிரி இசையை எழுதிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இந்தியாவில் வேறு யாருமே கிடையாது.
அப்படின்னு நான் சொல்லலை, இசை தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சரியா? இசையை வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா கேட்க தெரியும், கேட்டு ரசிக்க தெரியும், அவ்வளோதான். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இவ்வளோதான் சொல்ல தெரியும் நமக்கு. இசை அறிந்தவர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு டேலண்டோட ஒரு ஆள் வந்து இந்தியாவில் வேற யாருமே கிடையாதுங்க அப்படின்னாங்க. மேபி உயர்வு நவிர்ச்சியாக கூட இருக்கலாம். அப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் சார் ஆன்மீகத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, நீ இசையை பற்றி அவர்கிட்ட கேளு. நீங்கள் ஏன் ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா அது அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒருத்தர் ஆன்மீகவாதியாக இருக்காரா, நாத்திகவாதியாக இருக்காரா, நாத்திகவாதியாக இருந்தால் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆன்மீகவாதியாக இருக்காரு, ஏன் ஆன்மீகவாதியாக இருக்கான்னு கேள்வியே கேட்கக்கூடாது. அந்த கேள்வியே தப்பு. அதான் அவங்களோட நம்பிக்கை, அதோட விட்டு போயிடணும். நமக்கு வந்து நாத்திகம் அறிவியல் சார்ந்த சிந்தனையில நமக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஏன் நம்பிக்கை இல்லைன்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறீங்களேன்னா இது பொதுவெளி, யாரோ கேட்டதான்னு நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு அந்த யாரோ ஒருத்தருக்காக நான் பதில் சொல்கிறேன். சரியா? நாத்திகம் ஏன் தேவை அப்படின்றத யாரோ ஒருத்தர் கேட்டதாக அசியூம் பண்ணிக்கிட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இளையராஜாவை வந்து கொண்டாட வேண்டிய இடம் வேற, அவற்றை கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் வேற. அது எல்லாத்தையும் விட்டுட்டு லூசு மாதிரி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறது, கேட்டுவிட்டு அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு அப்புறம் திருப்பி அதை வச்சு ஃபுல்லாக ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது. ட்விட்டர்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது. இளையராஜா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொக்கிஷம். ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் தெரியுங்களாங்க, அந்த அவங்க சார்ந்த துறையை தாண்டி அவங்களால வேற எதையுமே யோசிக்க முடியாது, வேற எதை பற்றியுமே யோசிக்கவும் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க முழுசாக இது ஒன்று தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. சொல்லுவாங்க கணித மேதை ராமானுஜம் வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கு மேக்ஸ் தான் தெரியும், அவருக்கு மேக்ஸ் மட்டும் தான் போட தெரியும். அவரை போய் நீ இங்கிலீஷ் படி தமிழ் படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த லட்சணத்தில் நம்ம சும்மா இருக்கிற பிள்ளைங்களாம் மூணாவது இந்தியும் படின்றாங்க நம்ம ஆளுங்க. ஸோ ஒரு பெரிய டேலண்ட் உள்ள ஆளுங்களாக இருந்தாங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ரொம்ப அந்த துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களால சாதாரண மக்களோட பேசி பழக கூட தெரியாதுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு வேலை மட்டும் தான் தெரியும், வேற எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மல்டிபிள் ஃபேசட்டட் பர்சனாலிட்டியாக இருந்தால் தான் மட்டும்தான், மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்லைங்க, மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, பல்வேறு துறை திறமை கொண்டவர்களாக அடாப்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிலரால் தான் எல்லாரோடையும் பழக முடியும். மற்றவங்களாலாம் யாராலையும் யாரோடையும் பழக முடியாது. ஒரு பிரபல எழுத்தாளர் ஒருத்தர் இறந்து போனப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, நான் திருமணமான புதுசில் அவர் எப்படி இருந்தாரோ சாகிறவரை அப்படி தாங்க இருந்தார், அவருக்கு வேற யார்ட்டையும் பேசவே தெரியாது. இப்போ என்னையே எடுத்துங்களேன், என்னால் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராமை பற்றி பேச சொன்னீங்கன்னா வேணால் பேசுவேன், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச சொன்னீங்கன்னா பேசுவேன். சும்மா யாராவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இது ஏதாவது கதை பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் என்னால் பேச முடியாது. எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து தனியாகவே இருந்து பழகிட்டேன், அதனால எனக்கு யார் கூடயும் பேச வராது. ஸோ இது போல தான் இளையராஜா வந்து, இளையராஜாவோடு என்ன கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க, அப்படி சொல்ல வரல. எனக்கு அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இளையராஜாட்ட போய் நீங்கள் சோஷியல் ஸ்கில்லெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் இவ்வளோ பெரிய இசைஞானி, அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு தெரியாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர், அவரை அப்படியே வச்சுக்கணும் நம்ம. அவரை போய் நிறைய கேள்வி கேட்டு அவரை கேட்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா இசையை பற்றி மட்டும் கேளுங்க. இசையை பற்றி கேட்டிங்கன்னா, இசையை பற்றி இப்போ அவருக்கு கொடுத்த பேட்டிகள் எத்தனையோ பேட்டி இருக்குது, கேட்டிங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. அப்போ அதை கேட்குறத விட்டுட்டு கண்டதையும் போய் கேட்குறது, புரியுதா? ஏன்னா இளையராஜாட்ட போய் இசையை பற்றி கேட்கணுன்னா நமக்கு இசையை பற்றி தெரியாதானே கேட்க முடியும். நமக்கு தெரியாதுன்றதுனால நம்மளுடைய போதாமையின் காரணமாக எதையோ போய் நம்ம கேட்க, அவர் எதையோ ஒன்று சொல்ல, அது அவரது குறைபாடு மாதிரி பார்க்குறாங்க. உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு இசைக்கலைஞனாக இளையராஜா வந்திருக்கிறாரு. அவருக்கு செய்ய வேண்டிய தக்க மரியாதையை தமிழக அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறத பாராட்டணும். பல்வேறு கட்சி பிரமுகர்கள் போயிருக்காங்க, மந்திரி எல்லாம் போயிருக்காங்க. ஏர்போர்ட்டில் வச்சே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து வரவேற்பெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு தமிழக அரசுக்கும் ஒரு பாராட்டு. லண்டனில் வெற்றிகரமாக தனது சிம்பனி பயணத்தை முடித்ததற்கு இளையராஜா அவர்களுக்கும் நமது பாராட்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வேற மாதிரி இருக்கும். அது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வேற எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து அதுக்கப்புறம் இல்லை, இப்போ ஏஆர் ரஹ்மான்ட்ட கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆள்.
இது எப்படி மாற்றி பாடலாமான்னா சரி பாடி காட்டுங்க பார்ப்போம் அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாடி காட்டினா அது நல்லா இருக்குன்னா ஓகே இது நல்லா தாங்க இருக்குது இதே வச்சுக்கலாம் அப்படின்பாரான். இளையராஜாவை பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது. ஏன் அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த இப்படி வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் இதை அங்கே மாற்றினீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாட்டில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஃபீல் மாறிடும். அதனால அவர் எதையுமே மாற்றினா ஒத்துக்க மாட்டாராம். ஒரு தடவை மேடையில் வந்து ஜேசுதாஸ் வந்து பாடும்போது எதோ கொஞ்சம் மாற்றி பாடிட்டாராம். பாடினோடனே இவர் கூப்பிட்டு அதெல்லாம் முடியாது தப்பு நீ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுன்ட்டாராம். ஏசுதாஸ் அவருக்கு இளையராஜாவை தெரியும்ல கூடவே இருந்தவர் தானே. அதனால அவர் அதை பற்றி கோச்சுக்கவும் இல்லையா ஒன்றும் இல்லையா மறுபடியும் திரும்ப இன்னொரு தடவை பாடினார் அப்படிம்பாங்க. அதை வந்து அதோட ஃபீலை வந்து நீங்கள் எஸ்பிபியோட பாடல்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்பிபியோட பாடல்களை பூரா நீங்கள் இந்த அவர் மேடையில் பாடினதை பூரா கேட்டுட்டு அந்த ஒரே ஒரு பாட்டு எடுத்துக்கிங்களேன், சுந்தரியே எடுத்துக்கிங்களேன், அந்த பாட்டு அவர் வந்து மேடையில் எப்படிலாம் பாடியிருக்காருன்ற ஒரு 2-3 சாங்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஒரிஜினல் சாங் எடுத்து போட்டு கேட்டு பாருங்களேன். ஒரிஜினல் சாங் கொஞ்சம் மட்டமாக தெரியும். காரணம் என்னன்னா எஸ்பிபி வந்து ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடிடுவாரு. கூட எலக்ட்ரிக் கிட்டார் அது இதெல்லாம் வச்சு சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினல் படத்தில் அந்த மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி அந்த மெலோடியோடவே இருக்கும். அது அன்னைக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இளையராஜாவின் இசையை பற்றி பேசணும்னா இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் இன்னைக்கு சிம்பனி பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்றதை நாமும் கொண்டாடுவோம். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.